வணக்கம் மக்களே, திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோல ஒரு இஎக்ஸ்ஐ வேரியன்ட் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட், ஒரு பக்கா கண்டிஷன், 1,00,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இன்னைக்கு இந்த வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, பிலோ 2,00,000 ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட என்கொயரி வருதுங்க இந்த டீசல் வண்டிக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாடி கண்டிஷன்ல, இன்டீரியர்ல ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு எடுத்தா உங்களுக்கு இந்த வேலை செய்யணுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பாடியில மட்டும் சின்ன சின்ன ஸ்கிராட்ச் இருக்குங்க. அதை தவிர வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாது. மெக்கானிக்கல் கண்டிஷன், அண்டர் பார்ட்ஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், டயர் கண்டிஷன் அத்தனையுமே இந்த வீடியோல பாப்போம் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் இன் அண்ட் அவுட் இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு லோ பட்ஜெட்ல ஃபிகோ வந்து மார்க்கெட்ல கிடைக்கிறது மக்களே. அதனால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில இந்த பட்ஜெட்ல ரெகுலரா வராதுங்க. அதனால இந்த வண்டி தேவைப்படுறீங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து நம்மளுக்கு கால் பண்ணுங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த வண்டி ஒரு இஎக்ஸ்ஐ மாடலுங்கிறனால ஃப்ரண்ட் பவர் விண்டோ வந்துருங்க. சைடு மிரர்ஸ் எல்லாம் ஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாருங்க மக்களே, இன்டீரியர் பார்த்துருப்பீங்க ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கு. சாவி வந்து ரிமோட் லாக்கிங் வந்துருங்க. இன்டீரியர் பாருங்க மக்களே, ஒரு சுத்தமான கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. 9 இன்ச் ஆண்ட்ராய்டு செட்டோட வந்திருக்குங்க. இன்டீரியர் பவர் ஸ்டேரிங், ஃப்ரண்ட் பவர் விண்டோ வந்துருங்க. சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் வந்துருங்க. டோர் பேட் எல்லாமே பாருங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு. டோர்மே பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய வேலையும் கிடையாது மக்களே. டிக்கி பாருங்க நல்ல ஸ்பேசியஸான டிக்கு வந்துருங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு மக்களே. ஸ்டெப்னியை பொறுத்தளவுக்கு பாருங்க ஒரு ஆவரேஜா யூஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்கு வண்டியை பொறுத்தளவுக்கு. பாருங்க மக்களே, இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பேட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும். டோர் எட்ஜில் மட்டும் லைட்டா உங்களுக்கு ரஸ்ட் இருக்குங்க. லோ பட்ஜெட் வண்டிங்கனால சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனா பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா வண்டி பாடி லைனு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மோசம் சொல்ல முடியாத கண்டிஷனுக்கு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் பாத்தீங்கன்னா மக்களே 9 இன்ச் ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க. நல்ல வீடியோ பிளேயிங் செட்டு தான். பாத்தீங்கன்னா வீடியோல நல்லா பிளே ஆகுதுங்க. சவுண்ட் எஃபெக்ட் ஃபோர்டை பொறுத்தளவுக்கு சொல்லவே வேண்டாம் மக்களே. இன்டீரியர் ஸ்பீக்கர்ஸ் எஃபெக்ட் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப நல்ல எஃபெக்ட்ல இருக்கு. இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்குங்க. இப்போ இந்த வண்டி எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா பேக் ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியர்ல உங்களுக்கு சீட் கவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா லைட்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி முதற்கொண்டு லைட் போட்டு வச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா வண்டி உள்ள வந்து ரொம்ப ஒரு ஃபேன்சியான கண்டிஷன்ல தான் எனக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியரா இருக்கட்டும், எக்ஸ்டீரியரா இருக்கட்டும், ஒரு லோ பட்ஜெட்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு எந்த வேலையுமே கிடையாது மக்களே. அது இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான கண்டிஷன்ல இருக்குது. அப்புறம் அந்த ஏசி கண்டிஷனை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களே, ஏசி த்ரோ லைட்டா கூலிங் இருக்குங்க. ஏசியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏசி கேஸ் ஃபில் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுங்க. அது அப்படியே கஸ்டமர் கொடுத்துடலாம்னு சொன்னாலும் அப்படியே சேல்ஸ் கொண்டு வந்திருக்கும் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு அர்ஜென்ட் சேல் கண்டிஷன்ல வந்தனால தான் நம்ம ஏசி வேலை பார்க்காம அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பொறுத்தளவுக்கு ரிவர்ஸ் கேமரான்றது எல்லாமே நல்லா இருக்கு மக்களே. ரிவர்ஸ் போடுறேன் பாருங்க. பாருங்க ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆயிடுச்சுங்க. ரிவர்ஸ் கேமராவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்டி கேமரா தான் போட்டிருக்காங்க. நல்ல ஒர்க்கிங்ல இருக்குங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டி ஓவரால் 1 கிலோமீட்டர் பிளஸ் என்ஜின் ஸ்டார்டிங் எல்லாம் பாத்துடலாங்க. இந்த வண்டி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் கரெக்டா ஓடி இருக்கு மக்களே. கம்பெனி சர்வீஸ்டு வண்டி தான். என்ஜின் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. என்ஜின் ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க மக்களே, ரொம்ப ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் இருக்கு. என்ஜின் ரன்னிங் பாருங்க. என்ஜினை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களே இங்கெல்லாம் ஆயில் லீக் கிடையாது. ரொம்ப ஒரு சுத்தமான கண்டிஷன்ல ஒரு ஒரிஜினல் கிலோமீட்டர் கண்டிஷன்ல தான் வந்திருக்குங்க. ரேஸ் பண்ற பாருங்க மக்களே, ஸ்மோக் ஏதாவது வருதான்னு பாருங்க பின்னாடி. பெருசா ஸ்மோக்குமே கிடையாது மக்களே. என்ஜின் ரன்னிங் பார்த்துருப்பீங்க மக்களே. என்ஜின் ரூம் பாருங்க, எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பேட் எல்லாம் கிளியரா இருக்குதுங்க. பாருங்க என்ஜின் ரூமே கிளீனான கண்டிஷன்ல இருக்கு. என்ஜின் பார்த்துருப்பீங்க ரன்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்கிற இன்ஜின் கண்டிஷன் வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா என்ஜின்கெல்லாம் கேரண்டி சொல்லி கொடுத்துடலாம், அந்த கண்டிஷன்ல இருக்கு மக்களே. வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். 1,00,000 கிலோமீட்டர் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா தொல்லை இல்லாம நல்ல மைலேஜோட இருக்கிற வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்துடலாங்க. ஃப்ரண்ட் 2 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷன்ல எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க. ஒரு 80% கண்டிஷன்ல இருக்குங்க, நல்லா இருக்கு. பேக் 2 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்குங்க.
அடுத்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு தொல்லை இல்லாம ஓடும் மக்களே. பாருங்க, இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பேக் ரெண்டும் ஆஃப் கண்டிஷன்ல இருக்குங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வீடியோல பார்த்துருப்போம். இந்த வண்டியை பத்தின டீடைல்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. 2011 மாடலுங்க. 2011 கடைசிங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் 10 மாசம் எஃப்சி இருக்குங்க. இன்சூரன்ஸ் வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் இருக்கு. இன்னொரு 6-7 மாசம் இன்சூரன்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் வந்திருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி எடுத்து வேலை செய்யாம ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் மக்களே. அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசலுக்கு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் 20 to 22 கிலோமீட்டர் கேரண்டியே கிடைக்கும் மக்களே. நல்ல மைலேஜோட வண்டி தேவைப்படுறீங்க, இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இந்த வண்டி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் கேட்கிற ஃபைனல் பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மக்களே, மார்க்கெட்ல 2011 எல்லாம் பாத்தீங்கன்னா 2,4 லட்ச ரூபா இல்லாம இவ்வளவு குவாலிட்டியான இன்ஜின் கண்டிஷனோட வண்டி எடுக்க முடியாதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 2,4 லட்சம் கிடையாது, 2 லட்சம் கிடையாது மக்களே, ஏன் 1.25 லட்சம் கூட கிடையாது. வெரி ஃபைனல் 1,69,000 ரூபாய் பிளஸ் ஆபீஸ் கமிஷனோட இந்த வண்டி கொடுத்துடலாம் மக்களே. இந்த வண்டி டைரக்ட் பார்ட்டி சேல்ஸ் தான் வந்திருக்கு. ஆனா நம்ம கம்பெனில செக் பண்ணிட்டோம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெக்கார்டு வண்டிங்க. வண்டி என்ஜினை பொறுத்தளவுக்கு நம்ம பர்சனல் கேரண்டி சொல்லி கொடுத்துடலாம், அந்த கண்டிஷன்ல இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. வெளியூர் கஸ்டமருக்கு லோன் வாங்க முடியாதுங்க, ஏன்னா மாடல் கம்மியா இருக்கிறனால. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மேலும் இந்த வண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லோ பட்ஜெட்ல டீசல் வண்டி கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.